வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இந்த செஷன்ல நம்ம வெக்டர் அல்ஜீப்ராவோட பேசிக் கான்செப்ட்ஸை சூப்பர் சிம்பிளா ஃபாஸ்டா பார்க்க போறோம். ரெடியா? ஓகே, வாங்க உள்ள போலாம். நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபோர்ட்நைட்டோ இல்ல பிஜிஎம்ஐயோ ஏதோ ஒன்னு ஆடாரப்போ உங்க கேரக்டரோட எக்ஸாக்ட் லொகேஷனை மேப்ல அந்த கேம் எப்படி கண்டுபிடிக்குது? மில்லிமீட்டர் கரெக்டா? அது எப்படி முடியும்? அதுக்கு அவங்க ஒரு சீக்ரெட் வெப்பன் யூஸ் பண்றாங்க. அந்த வெப்பன் எங்கிருந்து வருது தெரியுமா? நம்ம மேத்ஸ் புக்ல இருந்து தான். என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். எஸ், அடு வெக்டர்ஸ் தான். அதாச்சா இது ஒரு போரிங் சாப்டர்னு நினைச்சிடாதீங்க. இதுதான் ஆன்லைன் கேமிங்கோடைய பேக் போனே. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் பொசிஷன் வெக்டர். ரொம்ப சிம்பிளா சொல்லணுமோனா இதுதான் கேம்க்கு நீங்க மேப்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்ற விஷயம். இந்த ஸ்லைடை கொஞ்சம் பாருங்க. பாயிண்ட் ஓவை உங்க ஸ்பான் பாயிண்ட்னு நினைச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ஆரிஜின்னு சொல்வோம். அப்புறம் பி தான் நீங்க, த பிளேயர். இப்போ அந்த ஓல இருந்து பீக்கு போற ஆரோ அதுதான் உங்க பொசிஷன் வெக்டர். எவ்ளோ ஈஸி பாத்தீங்களா? சோ டெஃபினிஷன் படி பார்த்தா ஒரு பொசிஷன் வெக்டர்னா என்ன? அது ஆரிஜின்ல அந்த 0,00 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி px,y,zங்கிற பாயிண்ட்ல முடியும். சிம்பிளா சொல்லணும்னா கேம்க்கு இதுதான் உங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ். இந்த அட்ரஸை நம்ம இப்படி தான் எழுதுவோம். வெக்டர் OP ஈக்குவல்ஸ் xi hat plus yj hat plus zk hat. இங்க I hat, j hat, k hat பார்த்து பயந்துராதீங்க. அது ஒண்ணுமே இல்ல, மேப்ல இருக்கிற டைரக்ஷன்ஸ் மாதிரி தான். x டிரெக்ஷன், y டிரெக்ஷன் அண்ட் z டிரெக்ஷன். அவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ கேம்க்கு உங்க அட்ரஸ் தெரிஞ்சிடுச்சு. அடுத்த என்ன கேள்விக்கு அது பதில் சொல்லணும்? வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம கிட்ட உங்க அட்ரஸ் இருக்கு. ஆனா நீங்க அந்த ஸ்பான் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? அந்த டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்றது? அங்கதான் மேக்னிடியூடுல வருது. மேக்னிடியூட்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த வெக்டரோட லென்த் இல்லனா டிஸ்டன்ஸ். அது ஒரு சிம்பிள் நம்பர் தான். 50 மீட்டர்ஸ், 100 ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஃபார்முலாவை பாருங்க. அதை பார்த்து பயந்துராதுங்க. இது ஒன்றும் புதுசும் இல்ல. நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச பைத்தாகரஸ் தியரம் தான். ஆனா 3Dல ரொம்ப சிம்பிள். XYZ வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகே, இப்போ நமக்கு லொகேஷன் தெரியும், டிஸ்டன்ஸும் தெரியும். ஆனா இப்போதான் வெக்டர்ஸ்ல கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு பார்ட்க்கு வரும். நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம். நீங்க எந்த பக்கம் எய்ம் பண்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கேம்ல உங்க லொகேஷனும் டிஸ்டன்ஸும் மட்டும் போதாது. ஒரு எனிமியை எய்ம் பண்ணணும்னா உங்களோட எக்ஸாக்ட் டைரக்ஷன் தெரியணும் இல்லையா? கரெக்டா? அதை எப்படி டிஃபைன் பண்றது? இங்க பாத்தீங்கன்னா உங்க பொசிஷன் வெக்டர் x, y and z ஆக்சிஸ் கூட 3 வேறு வேறு ஆங்கிள்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆங்கிள்ஸ்க்கு பேரு தான் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. இந்த 3 ஆங்கிள்ஸ் தான் உங்களோட எக்ஸாக்ட் டிரெக்ஷனை டிஃபைன் பண்ணுது. இப்போ இந்த 3 ஆங்கிள்ஸோட கோசைன் வேல்யூ எடுத்தீங்கன்னா அதை தான் டிரெக்ஷன் கொசைன்ஸ்னு சொல்றோம். ஷார்ட்டா அதை நம்ம L, M and N ன்னு எழுதுவோம். ஸோ Lனா காஸ் ஆல்ஃபா, Mனா காஸ் பீட்டா அண்ட் Nனா காஸ் கேமா. இதுதான் உங்க வெக்டரோட ப்ரிசைஸ் டிரெக்ஷனை கொடுக்கும். இப்போ டிரெக்ஷன் கொசைன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் ஆகலாம். சோ அதை விட ஒரு ஈஸியர் வெர்ஷனும் இருக்கு. அதுக்கு பேரு டிரெக்ஷன் ரேஷியோஸ். இது வேற ஒண்ணுமே இல்ல, உங்க வெக்டரோட x, y and z காம்பனன்ட்ஸ் தான். சிம்பிளா அந்த கோஆர்டினேட்ஸ் தான். சரி, இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். டைரக்ஷன் ரேஷியோஸ்னா ஒண்ணுமே இல்ல, காம்பனன்ட்ஸ் XYZ தான். ஆனா டைரக்ஷன் கொசைன்ஸ்னா அந்த காம்பனன்ட்ஸை மேக்னிடியூட்னால டிவைட் பண்ணணும். ஆனா இங்க தான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த லாஸ்ட் ரோவை பாருங்க. நீங்க டைரக்ஷன் கொசைன்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண, அதாவது L² + M² + N², ஆன்சர் எப்பவுமே 1 தான் வரும். இப்போவுமே. இது உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் ட்ரிக். சோ டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வெக்டரோட x, y, z காம்போனன்ட்ஸை அந்த மேக்னிடியூட் வச்சு டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான், உங்க L, M, N ரெடி. நான் இத மறுபடியும் சொல்றேன், காஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எக்ஸாம்ல நீங்க போட்டது கரெக்டானு செக் பண்றதுக்கு இது ஒரு சூப்பர் ட்ரிக். நீங்க கால்குலேட் பண்ண L, M, N வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா கண்டிப்பா 1 வரணும். வரலனா நீங்க எங்கேயோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆல்ரைட், நம்ம இப்போ ஒரு கம்ப்ளீட் வெக்டர் டூல் கிட்ட பார்த்துட்டோம். வாங்க ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். ஸோ அங்க கேமிங் GPS டூல் கிட்ல என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட், பொசிஷன் வெக்டர், ஸ்பான் பாயிண்ட்லேருந்து உங்க அட்ரஸ். செகண்ட், மேக்னிடியூட், ஸ்பான் பாயிண்ட்லேருந்து உங்க டிஸ்டன்ஸ். அண்ட் தேர்ட், டிரெக்ஷன் கோசைன்ஸ்,
நீங்க பார்க்குற எக்ஸாக்ட் டிரெக்ஷன். இப்ப புரியுதா வெக்டர்ஸ் எவ்ளோ பவர்ஃபுல்னு? அவ்வளோதான். நீங்க இப்போ வெக்டர் ஆல்ஜிப்ராவோட ஏபிசியா கத்துக்கிட்டீங்க. பேசிக்ஸை மாஸ்டர் பண்ணியாச்சு. சூப்பர். சோ முதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு ஒரு பிளேயரோட லொகேஷனை எப்படி பின் பாயிண்ட் பண்றதுன்னு தெரியும். அதே வெக்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிரெனேடை த்ரோ பண்றதுக்கு பெர்ஃபெக்ட் பாத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கலாம். பை பாய்.